ஏசம் இன்ஃபோ வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்தா பிசிஷியன். இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்? நிறைய பேரண்ட்ஸ் சொல்கிற ஒரு விஷயம் என்னென்னா, ஏன் குழந்தைக்கு வயதிற்கேற்ற ஒரு உடல் எடை இல்லைங்க. குழந்தைகளுக்கு மட்டும் இல்லைங்க, பெரும்பாலும் இது அடல்ட்ஸ்க்குமே இப்போ நிறைய நம்ம பார்க்குறோம். ஸோ ஒரு பக்கம் வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்ட்டு நிறைய பேர் நம்ம முயற்சி பண்ணிகிட்ருக்குறோம். ஆனால் இன்னும் ஒரு சிலர் ரொம்ப அண்டர் வெயிட்டில் இருக்கிறதையும் நம்ம பார்க்குறோம். ஒரு 30 வயதுங்க, ஆனால் வெயிட் பார்த்தோன்னா 40, 45 கிலோ தான் இருக்கிற மாதிரி இருக்கும். அதாவது வயதிற்கேற்ற ஒரு உயரமோ, இல்ல உடல் எடையோ இல்லாம இருக்கிறது. ஒரு சிலர் நல்ல ஹைட்டா இருப்போம். ஆனா, வெயிட் ரொம்ப கம்மியா இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இது பெரும்பாலும் ஆண்களுக்கும், பெண்களுக்கும் நெறைய நம்ம பார்க்குறோம். இதுல இன்னும் ஒரு விஷயம் என்னன்னா, வேணும்ட்டே சாப்பிட்டா எனக்கு வெயிட் போட்டுரும் அப்படின்னு புதுசா ஒரு கதை நெறைய பேர் இப்ப நான் கேள்விப்படுறேங்க. ஸ்கூல்லயோ, காலேஜ்லயோ என்னோட ஃப்ரெண்ட்ஸ், கொலீக்ஸ்லாம் சொல்றது ஒரு விஷயம் என்னன்னா, "இவ்ளோ ஃபுட் சாப்பிட்டா நீ இன்னும் வெயிட் போட்டுருவ. இதெல்லாம் சாப்பிடக்கூடாது. இந்த வெயிட்லயே மெயின்டெயின் பண்ணணும். 45 கேஜி தான் இருக்கணும். 48 கேஜி தான் இருக்கணும்." அப்படின்றதுக்காகவே நல்ல ஒரு ஆரோக்கியமான சத்து நிறைந்த உணவுகளை எடுக்காமல், சாப்பிடாம நெறைய பேர் இருக்கீங்க. அப்படி வேணுட்டே இருந்தீங்கன்னா, கொஞ்ச நாள் அப்படி இருக்கலாங்க. அதுக்கப்புறம் உடல்ல நெறைய பாதிப்புகள், பக்க விளைவுகள் ஏற்பட ஆரம்பிச்சுரும். நடக்க கூட தெம்பே இருக்காது. இப்போ இதுல ஒரு பக்கம் என்னன்னா, அப்படியெல்லாம் இல்லங்க. நான் நல்ல ஃபுட் எடுத்துக்கிறேன். வெயிட் கெயின் ஆகுறதுக்கு நட்ஸா சாப்பிடுறேன். இல்ல நல்ல ஹெல்த்தி ஃபுட்டா சாப்பிடுறேன். இருந்தாலும் எனக்கு உடல் எடை ஏறவே மாட்டேங்குது. பார்க்குறவங்க எல்லாம் ஏன் இவ்ளோ ஒல்லியா இருக்கீங்கன்னு கேட்குறீங்க. அதுல கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம், ஆண்கள் நெறைய பேருக்கு இந்த பிரச்சனை இருக்குங்க. இரவு நேரத்தில் தூக்கத்தில் விந்தணுக்கள் வெளியேறுவது, நாக்டர்னல் எஜாகுலேஷன் சொல்றது. இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனைக்கு நைட் ஃபால் அப்படின்னு சொல்ற ஒரு விஷயம். இதுவுமே அடிக்கடி நடந்துட்டு இருந்துச்சு. உடல்ல சத்து இல்ல அப்படின்னா, நமக்கு என்ன ஆகுதுன்னா, உடல் எடை குறைஞ்சுகிட்டே ரொம்ப ஒல்லியா இருக்கிற மாதிரியே இருக்கும். அதே மாதிரி பெண்களுக்கு ஒரு விஷயம் நடக்கும். அதிகமான வெள்ளைப்படுதல் பிரச்சனை. உதிரப்போக்கு அதிகமா இருந்தாலும் சரி, ஹெவி மென்ஸ்ட்ருவல் ப்ளீடிங் இருந்தாலும் சரி, ஒயிட் டிஸ்சார்ஜ், லுக்கேரியா அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த வெள்ளைப்படுதல் இருந்தாலும் சரி, உடல் எடை நமக்கு அதிகரிக்காமல் ஒல்லியாகிட்டே இருப்பாங்க. சரிங்க. இந்த பிரச்சனைகள் எல்லாம் தாண்டி எப்படி ஈஸியா உடல் எடை அதிகரிக்கலாம்? கட்டாயமாக வாரம் ஒரு முறை இந்த மாதிரி எண்ணெய் குளியல் எடுத்து பாருங்களேன். இந்த எண்ணெய் குளியல் எடுக்கிறதுக்கு என்னென்ன செய்யலாம் அப்படின்னா, நல்லெண்ணெய். ஸோ இந்த நல்லெண்ணெயில ஒரு 10 மிளகு. நல்லெண்ணெய் எவ்வளோன்னா, உங்களுக்கு எவ்வளோ தேவையோ எடுத்துக்கோங்க. 50 எம்எல்லோ, 100 எம்எல்லோ. இதில ஒரு 10, 15 மிளகு, ஒரு 2 பல் பூண்டு, ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்து காய்ச்சி லேசா ஹீட் பண்ணிக்கோங்க. ஹீட் பண்ணிட்டு இந்த ஆயில அப்ளை பண்ணணும். ஸோ தலையிலேருந்து உடல் முழுவதும் கால் வரைக்கும் இந்த நல்லெண்ணெயை அப்ளை பண்ணிட்டு, தலைக்கு குளிச்சுட்டு வரும்பொழுது, வாரம் ஒரு முறை அப்படி குளிச்சுட்டே வரும்போது, உடல் நலனில் நல்ல மாற்றம் தெரியும். உடல் சூடு குறையும். அதிகமான உடல் உஷ்ணம் தான் நமக்கு உடல் எடை குறையறதுக்கு காரணமா இருக்கு. ஸோ என்னதான் சாப்பிட்டாலும், எனக்கு என்னங்க இப்படி வெயிட்டே ஏறல அப்படின்னு நினைச்சீங்கன்னா, உங்களுடைய அதிகமான பாடி ஹீட்டுங்க. ஸோ அதிகமான பாடி ஹீட் என்ன பண்ணுது? உடல் எடை ஏறாம அப்படியே வச்சுட்டு இருக்குன்னே சொல்லலாம். இதையும் நீங்க கவனமா பார்த்துக்கணும். அடுத்ததாக உடல் உஷ்ணம் தணிவதற்கு தினம்தோறும் உணவில் இதை சேர்த்துக் கொள்ளுங்கள் அப்படின்னு சொன்னா ஒரு சிம்பிளான விஷயம் நம்ம சொல்லலாம். உணவில் டெய்லி இதை சேர்த்து சாப்பிடும்போது நல்லாவே நமக்கு உடல் சூடு குறையுது அப்படின்னு சொன்னா சீரகம். இந்த சீரகத்தை நம்ம எப்படிங்க பயன்படுத்தலாம் அப்படின்னு சொன்னீங்கன்னா, சீரகம் இதுல எலுமிச்சை சாறு விட்டணும். ஒரு 100 கிராம் சீரகம் எடுத்துக்கோங்க. இதுல எலுமிச்சை சாறு விட்டு நல்லா ஊற வச்சிடணுங்க. இதை வெயில்ல வச்சு உலர்த்தி எடுத்து பவுடர் பண்ணிக்கோங்க. 1/2 கிளாஸ் வெதுவெதுப்பான தண்ணீர்ல 1/2 ஸ்பூன் அளவுக்கு இந்த பொடியை சேர்த்து கலந்து நீங்க சாப்பிட்டுக்கிட்டே வரணும். இந்த மாதிரி சாப்பிடும்போது உடல் நலன்ல அதிகமான முன்னேற்றம் தெரிய ஆரம்பிக்குங்க. என்ன நடக்கும்னா, சீரகம் எடுக்கும்போது நமக்கு இந்த இன்டைஜஷன் ப்ராப்ளம், சீரண சக்தியை அது அதிகரிக்குது. உடல் சூடை குறைக்கும். இதுல எலுமிச்சையும் நம்ம சேர்த்துருக்கோம் இல்லைங்களா? அதனால உடல் உஷ்ணமும் தணிந்து நமக்கு நல்ல ஒரு ரிசல்ட் இது கொடுக்குது அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறமாக தினந்தோறும் நம்ம சாப்பிடக்கூடிய உணவில் நல்லெண்ணெய் சேர்த்தோ, இல்லைன்னா ஒரு ஸ்பூன் நெய் உருக்கி சேர்த்தோ நீங்க சாப்பிட்டுட்டு வாங்க. வெண்ணெய் உணவில் அடிக்கடி சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி நெய், வெண்ணெய், நல்லெண்ணெய் இது எல்லாமே சேர்த்து சாப்பிடும்போது கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம சாப்பிடக்கூடிய உணவில் இருக்கக்கூடிய ஆற்றல் உங்களுக்கு சேர ஆரம்பிக்கும். இன்னும் ஒரு சிலருக்கு கட் ஹெல்த் சரியாவே இருக்காதுங்க.
அதனால தான் எந்த மாதிரியான உணவு எடுத்தாலும் சரியா உங்களுக்கு டைஜஷன் ஆகாம இருக்கு. அப்போ சரியான அளவுக்கு நமக்கு டைஜஷன் ஆகி உணவு செரிமானம் சரியா இருக்கணும்னா, நம்மளுடைய குடல் பகுதியில அப்சார்ப்ஷன் அப்படின்றது நார்மலா இருக்கணும். அப்ப நம்ம சாப்பிடக்கூடிய உணவில் இருக்கக்கூடிய பொருட்களை எல்லாமே அப்சார்ப்ஷன் சரியா நடக்கணும். அப்ப குடல் கழிவுகள் வெளியேறணும். ஒரு சிலருக்கு அல்சர் பிரச்சனை இருக்கலாம். இல்ல ஐபிஎஸ் பிரச்சனையோ, கான்ஸ்டிபேஷன் பிரச்சனையோ, மலச்சிக்கல் தொந்தரவோ உங்களுக்கு இருந்துச்சுன்னா, அத நீங்க கவனத்துல எடுத்து அத சரி செய்தால் மட்டும் தான், அடுத்து நம்ம என்ன வகையான மருந்துகள் எடுத்தாலும் நமக்கு நல்ல ரிசல்ட் இருக்குங்க. இதற்கு என்ன பண்ணலாம்னா, தினம்தோறும் 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பொடி எடுத்துக்கோங்க. இந்த ஏலக்காய் பொடிய நீங்க எப்படி பயன்படுத்தலாம்னா, பட்டர், வெண்ணெய் இருக்கு பார்த்தீங்களா? 1/2 ஸ்பூன் அளவு வெண்ணெய் எடுத்துக்கணும். 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பொடி 2ம் நல்லா மிக்ஸ் பண்ணி சாப்பிடணும். இது காலையில பிரேக்ஃபாஸ்ட் எடுக்கிறதுக்கு முன்னாடியே இத நம்ம சாப்பிடணும். ஸோ இப்படி நம்ம சாப்பிட்டுக்கிட்டே வரும்போது, குடல்ல இருக்கக்கூடிய புண்கள், குடல்ல இருக்கக்கூடிய கழிவுகள் இது எல்லாமே நமக்கு வெளியேற ஆரம்பிக்கும். அதே சமயம் குடல் பகுதியில இருக்கக்கூடிய புண்களும் நமக்கு மாற ஆரம்பிக்கும். உடல் எடையும் கொஞ்சம் கொஞ்சமாக அதிகரிக்கும். அதே மாதிரி தேங்காய் பால் உடல் எடை ஏறவே இல்ல அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, தேங்காய் பால் எடுத்துக்கோங்க. என்னது தேங்காய் பால் சாப்பிட்டா கிடுகிடுன்னு வெயிட் கெயின் ஆகுமா? அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, அப்படி கிடையாதுங்க. நம்ம உடலுக்கு ஸ்ட்ராங்கா நல்ல வலிமை தரக்கூடிய ஒரு விஷயம் தான் தேங்காய் பால். தேங்காய் பால நம்ம எப்படி பயன்படுத்தலாம்னா, ஒரு 100, 150 எம்எல் அளவுக்கு எடுத்துட்டு, 1/2 ஸ்பூன் அளவுக்கு இதுல நம்ம ஏலக்காய் பொடியும், கொஞ்சமா நாட்டு சர்க்கரையும் சேர்த்து இத குடிச்சிட்டு வாங்களேன். உடல்ல இருக்கக்கூடிய அந்த பித்த தோடம் குறையும். அப்போ சூடு. உடல் உஷ்ணம் குறையும்போது ஆட்டோமேட்டிக்கா நமக்கு வெயிட் கெயின் கொஞ்சம் கொஞ்சமாக ஆக ஆரம்பிச்சுரும். இதனோட நம்ம ஸ்பெஷலா குடுக்கக்கூடிய மெடிசின்ஸும் இருக்குங்க. அமிர்த சஞ்சீவி சூரணம். இதுல இருக்கக்கூடிய மருந்துகள் பார்த்தோம்னா, உடல் உஷ்ணத்தை தணித்து, நார்மலா அண்டர் வெயிட்ல இருக்கீங்களா? கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் பூசுன மாரி இருந்தா போதுமே, முகம் எலும்பெல்லாம் அப்படியே தெரியுதே, கை கால் எல்லாம் குச்சி மாதிரி இருக்கேன்னு ஃபீல் பண்ணீங்கன்னா, கவலையே வேண்டாங்க. இந்த அமிர்த சஞ்சீவி சூரணம் சித்த மருத்துவத்துல இருக்கு. இதை நீங்கள் பயன்படுத்தலாம். காலையிலயோ, இரவிலோ ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு எடுத்து பால்ல கலந்து சாப்பிட்டுக்கிட்டே வாங்க. ரெகுலரா. இதை எடுக்கும்போது ஒவ்வொருத்தருக்குமே வயதிற்கு ஏற்ற ஒரு உடல் எடை அப்படின்றது அதிகரிக்க ஆரம்பிக்கும். அதே மாதிரி புரோட்டீன் நிறைந்த உணவுகள் மறக்காம ஒரு ஒரு கைப்பிடி அளவு தினம்தோறும் ஒரு கைப்பிடி அளவு வேர்க்கடலை எடுத்துக்கிறது நல்லதுங்க. வேர்க்கடலை நீங்க பயன்படுத்தும்போது, அதாவது ஒரு கைப்பிடி அளவு வேர்க்கடலை, அதுல கொஞ்சம் வெல்லம் சேர்த்து, வேர்க்கடலைய நல்லா வறுத்துட்டு, வெல்லம் சேர்த்து நீங்க பயன்படுத்தும்போது, உடல் நலன்ல அவ்வளவு மாற்றங்கள் நமக்கு தெரிய ஆரம்பிக்கும். ரெகுலரா இது எல்லாமே ஃபாலோ பண்ணிட்டு வாங்களேன். உடல் எடை ஆரோக்கியமான முறையில உங்களுக்கு அதிகரிக்கும். இந்த பதிவு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி.